ஹாய் மக்களே, சலங்கை ஒலி சீரியல் மார்ச் 18 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து செர்ரி அப்புறம் வந்து பூமி 2 பேரும் மண்டபத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து கேபியை காணும் மீரா தேட்டு போகும்போது அங்கே ககன் வந்து நிற்கிறத பார்த்துடுறாங்க. மீரா அங்கேருந்து போய், எதுக்கு கல்யாணம் நீ இங்கே வந்த, கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கியா நீனு, இங்கேருந்து போன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து சித்தி, நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தலாம் வரல, என் தம்பி கல்யாணத்தை பார்க்க தான் வந்திருக்கேன், நான் அப்பட்டிக்கே உங்கே நின்று பார்த்துட்டு போயிடுறேன், கல்யாணத்தை நிறுத்தலாம் நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதை பிந்து பார்த்துட்டு, அம்மா அண்ணா அதெல்லாம் பண்ண வரலை, நீ சும்மா போங்கம்மா, அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்கிறா பிந்து. ககன்கிட்ட வந்து பிந்து சொல்கிறா, அண்ணா நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பூமியை வந்து அண்ணன் சூழ்நிலை காரணமாக கல்யாணம் பண்ணுறதா ஆயிடுச்சு, உங்கள் மனநிலை எனக்கு புரியுது, இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு வந்து பிந்து சொல்கிறா. இருக்கட்டுமா, யாருக்கு கல்யாணம், செர்ரிக்கு தானே பூமியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அது எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து ககன் சொல்கிறான். உடனே மீரா கேபி தேட்டு போகிறா. கேபி தனியாக நின்றுட்டுருக்காரு. ஏன் இது ககன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா தான் அவங்க சந்தோஷப்படுவீங்களா பூமியை, சரி நம்ம பையன் தானே, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க நீங்கள் வந்து சந்தோஷப்பட மாட்டிங்களா அப்படின்னு வந்து மீரா கேட்குறா. கேபிக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் வந்து ககனும் பூமியும் 2 பேரும் எப்படி இருந்தாங்க, எப்படி லவ் பண்ணாங்கன்ட்டு, அதனால் வந்து நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீரா வந்து நின்றுடுறா. அப்போ எல்லாரும் மண்டபத்தில் நிற்கிறாங்க. மருதாணி சித்தியும் அப்புறம் பேசிக்கிறாங்க. என்னம்மா கல்யாணத்தை நிறுத்த போகிறேன்னு சொன்னால் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கியம்மா அப்படின்னு சொல்கிறா. நான் கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் பார்த்தேன், எங்கே போகுது சொத்து, வெளியில் போகிறது கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க செர்ரி தானே கல்யாணம் பண்ணிக்கிறா, இருந்துட்டு போட்டோம், இது எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அதனால் எனக்கு பயம் இல்லை, கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்கிறா. சரின்னு மண்டபத்தில் பண்டிதர் வந்து தாலி கட்ட சொல்லி செர்ரிகிட்ட கொடுக்குறாரு. செர்ரி வந்து தயங்கிக்கிட்டே வாங்குறாரு. அப்போ மீரா சொல்கிறா, டேய் வாங்கடா தாலியே, கல்யாணத்துக்கு வந்து முகூர்த்தம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறா. செர்ரி வாங்கிட்டு பதட்டத்தோடு வந்து கழுத்தில் கட்டலான்னு போகிறாரு. அப்போ பின்னாடி வந்து நின்றுட்டுருக்கா நட்சத்திரா. அப்போ வந்து செர்ரி பூமி கழுத்தில் வச்சுட்டு உடனே வந்து நட்சத்திரா கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. செர்ரி விர்றா விர்றா அப்படின்னு கத்துறா நட்சத்திரா. செர்ரி தாலி கட்டிடுறாரு. தாலி கட்டினதுக்கப்புறம் அபூர்வாலாம் பயங்கர ஷாக்கில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்கா சோஃபாவில் நட்சத்திரா. என்னம்மா என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, இந்த செர்ரி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அபூர்வாட்ட சொல்லிகிட்டு இருக்கும் போது, மாமா இவன் செர்ரி வந்து உயிரோட விடாதீங்க, அவனை கொன்றுங்க மாமா, அவன் வந்து என்ன எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். மீரா வந்து அவங்க அண்ணன்ட்ட கெஞ்சுறா. அண்ணா செர்ரி பண்ண தப்பு பெரிய தப்பு தான், மன்னிச்சிருங்க, நான் என் பையனை ஒன்றும் பண்ணாதுங்க அப்படின்னு வந்து கெஞ்சிட்ருக்கா. அப்போ பூமி மேலேருந்து இறங்கி கண்டிப்பாக வந்து அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா. பிந்து சொல்கிறா, உனக்காக தான் என் அண்ணன் வந்து தியாகம் பண்ணியிருக்கான், அதை புரிஞ்சுக்காமல் நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்கிறா பிந்து. உடனே வந்து பூமி சொல்கிறா, என்ன கல்யாணம் பண்ணுறது வந்து செர்ரியை வந்து தப்பு இல்லைன்னா இப்போ வந்து நட்சத்திரா கல்யாணம் பண்ணதும் தப்பு இல்லை தானே, எனக்கு ஒரு நியாயம் நட்சத்திராவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறா. உங்களுக்கு வந்து நட்சத்திரா தான் ரொம்ப பிடிக்குமாப்பான்ற மாதிரி, நான் வந்து ஒன்னதாம்மா உன்னை ரொம்ப பிடிக்கும், நட்சத்திராவுக்கு ஒரு படி மேலே நீ தான் இருக்க எனக்கு அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் போது சரி நான் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டுறா. உடனே வந்து நட்சத்திரா வந்து ரூம்க்கு ஓடி போயிடுறா. அப்போ அபூர்வா வந்து அம்மா இந்த கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து அபூர்வா சொல்கிறா, நீ இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்ற போது செர்ரியே உன்னை விட்டு போய் நீ படுத்துகிற பாட்டில் செர்ரியே உன்னை விட்டு இந்த கல்யாணமே வேணான்னு போயிடணும் அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. செர்ரி பண்ணது கரெக்ட் தானான்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து ரிவ்யூ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.